வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் எனக்கு பொண்டாட்டியே இல்லைப்பா, இவ்வளோ நாளாக இவன் வந்து நடிச்சுட்டு தான் இருந்தா, இந்த வீட்டுக்கு வந்து அவள் வந்து நல்லபடியாகவே இருக்க மாட்டா, இவெல்லாம் திருந்தவே மாட்டாப்பா, இவ இப்படி தான்ப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சுரேஷ் அடங்கவே மாட்டாங்க. தொடர்ந்து வந்து மதியை பற்றி ரொம்ப தவறாக பேசிகிட்டு இருக்காரு. மதி வேலைக்கு ஆக மாட்டா, இவெல்லாம் வந்து எதுக்குமே உதவ மாட்டா, இவெல்லாம் வந்து எனக்கு பொண்டாட்டியாகவே வாழ மாட்டேங்கிறா, இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்ட மாதிரி நிறுத்துறீங்களா, இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, உங்களுக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சமையை திட்டி விடுறாங்க. உடனே சுரேஷ் சமைய கோவப்படுறாரு. உடனே மதிய கை வாங்குறாரு. உடனே மதியம் திருப்பி வந்து பதிலுக்கு பதில் கொடுத்துட்றாங்க. அதனால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்காக புருஷன் வந்து கை வாங்கினா பொண்டாட்டியும் கை வாங்குவாளா, இதெல்லாம் அநியாயமாக இருக்குது, இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்புறாங்க. என் பிள்ளையே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து இவெல்லாம் இனிமேட்டு இருக்கவே கூடாது, இவ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. சுரேஷோட அப்பாவும் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே மலர் வந்து மதி பார்க்குறாங்க. மதி என்ன மதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. மதி எங்கே வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, முதல்ல அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவே வர வைக்கிறாங்க. இங்கே மதியோட பேரண்ட்ஸ் வந்து வராங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே வந்து மதியை பற்றி ஒன்றுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மதியம் அடங்க மாட்டேங்க, செய்ய மாட்டா, எப்படி வந்து வந்து கட்டின புருஷனே வந்து கை நீட்டி இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணு வந்து எங்கள் பையனை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. நம்ம சுரேஷோட அப்பா, உங்கள் பையன் மட்டும் பண்ணது கரெக்டாக, மாப்பிள்ளை எப்படி கை நீட்டுவார், அதனால தான் மதி கை நீட்டியிருக்கா அப்படின்னு. அதுக்காக ஒரு ஆம்பளை பையனை கை நீட்டி அவள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவாளா, அவளுக்கு அந்த அளவு இருக்கா, கை ஓங்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவர் பண்ணது தப்புன்னா என் பொண்ணு பண்ணதும் தப்பு தான், அவர் பண்ணது கரெக்டுனா என் பொண்ணு பண்ணதும் கரெக்டு தான் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணு இப்படி பண்ணுறீங்க, பாருங்கள் நாங்களும் பார்த்து தாங்க இருக்கேன், எங்கள் பொண்ணு ரொம்ப தான் நீங்கள் எல்லோரும் படுத்துறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், என் பொண்ணு நான் எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமா, அவளுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பழக்கமே கிடையாது, ஆனால் இந்த வீட்டில் ரொம்ப மோசமாக அவளை நடத்துகிறீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னம்மா மோசமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. மதியோட அம்மாவும் வந்து சுரேஷோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் வந்து ரொம்ப வந்து குழப்பமாக இருக்காங்க. அந்த டைமில் தங்கராஜ் அங்கே வராரு. இங்கே என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த டைமில் என்னை வர வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருமா மதி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, தான் அவசரப்பட்டா, நீயும் அவசரப்பட்டுட்டியம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் நான் எந்த அவசரமும் பண்ணல, இங்கே பாருங்கள் அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்காக தான் பதிலுக்கு பதில் நான் கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. தொடர்ந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ சுரேஷ் வந்து இதெல்லாம் சரிப்படாது, இவ எனக்கு செட்டே ஆக மாட்டா, முதல்ல இவளை எனக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்லுங்கள், இவ இந்த வீட்டில் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது, எனக்கு இவளுக்கும் ஒத்து வராது, முதல்ல இவளை இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையிலே இவளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சுரேஷ் சொன்னோன்னே வந்து மதி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து சுரேஷோட அப்பா அம்மா வந்து ஆமாம் இவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, அதனால் வேறு வழியில் மாப்பிள்ள இவளை அமுச்சிடுறது தான் நல்லது, என் பையனுக்கு நாங்கள் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், இவ தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே மதிக்கு செம கோவம் வருது. ஓ நான் வீட்டை விட்டு போகணுமா, ஆமாம் நீ தான் போகணும், நீ தான் என் பிள்ளைக்கு வந்து பொண்டாட்டியே வாழ மாட்டேங்கிறியே, போக தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, உங்கள் எல்லாருக்கும் சொல்லட்டுமா, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே இவரால் தான் அப்படின்னு, என் பிள்ளை என்ன பண்ணா, நீ தான் என் பிள்ளைக்கு அடங்க மாட்டேங்கிறியே, பயங்கரமாக கத்துறியே அப்படின்னு, உங்கள் பிள்ளை என்ன பண்ணாலும் தெரியுமா, சொல்லுங்கள், நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் இங்கே கல்யாணம் ஆனவங்க தானே, உங்கள் பொண்டாட்டியை வலுக்கட்டாயமாக வந்து நீங்கள் தொடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லுங்கள் என்னம்மா நீ இப்படி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்க, நான் அசிங்கமாக பேசுகிறேன்னா உங்கள் பிள்ளை அசிங்கமாக பண்ணுறாரா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாம் அப்படியே வந்து வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. மலர் வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்னடா சுரேஷ் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பாக்கியராஜ் கேட்குறாரு. அது வந்து நான் பார்த்தீங்களா இவ்வளோ மோசமாக என்கிட்ட நடந்துக்கிறாரு, அவருக்கும் எனக்கும் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு, எந்த லட்சத்தில் இப்போ வாழ சொல்கிறீங்க, முதல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கணும், அது கூடவா தெரியாது உங்கள் பிள்ளைக்கு, அது மட்டும் கிடையாதுங்க, இப்போவே வீட்டை விட்டு போங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க, நான் இப்போ வீட்டுக்கு போட்டு போக தயாராக இருக்கேன், ஆனால் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், இவர் மேலே என்ன இந்த மாதிரி இது பண்ணதுக்கு இவர் மேலே கண்டிப்பாக உங்கள் பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து சுரேஷோட அப்பா அம்மா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தங்கராஜும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாருமே அப்படியே மதியை பார்க்குறாங்க. மதி கம்பீரமாக நிற்கிறாங்க. அவங்க அப்பா வந்து மதியை கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு.